ஈரோடு மகேஷ் அவர்கள் பிரியங்கா மற்றும் மணிமேகலை இவங்களோட பிரச்சனை குறித்து சமீபத்தில் வாய் திறந்திருக்காரு. அவர் என்னெல்லாம் கருத்துக்கள் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியங்கா விசஸ் மணிமேகலை ஃபைட் அப்படிங்கிறது கடந்த ஒரு வாரமாகவே சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஒருத்தர் ஃபேன்ஸ் வந்து அவங்க தான் சரி இவங்க தான் சரின்னு சொல்லி வரது போக இப்போ செலிப்ரிட்டிஸுமே என்ன நடந்துச்சு, யார் சைடு தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ஈரோடு மகேஷ் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இவங்க 2 பேரையுமே எனக்கு பர்சனலாக ரொம்ப வருஷமாக தெரியும். 2 பேருமே ரொம்ப கடின உழைப்பு பண்ணி தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த ஷோவில் அவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன கான்ஃப்ளிக்ட் நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்க 2 பேரும் பேசியிருந்தால் கண்டிப்பாக சால்வ் ஆகியிருக்கும். சோசியல் மீடியாவுக்கு இந்த பிரச்சனையை மணிமேகலை அவர்கள் கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க வந்து அதை அப்படியே அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சிருக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் அந்த ஒரு செட்டில் ஒன்றா தான் இருந்திருக்காங்க. அதற்கு முன்னாடியுமே பல வருஷமாக அவங்க 2 பேத்துக்கும் ஒருத்தர் தெரியும். அப்படிங்கும் போது ஏதாவது ஒரு சண்டை அப்படின்னு வரும் பட்சத்தில் அவங்க 2 பேர் பேசி முடிச்சிருக்கணும் இல்லையா, அதை அப்படியே மூடி விட்டுருக்கணும். அதை விட்டுட்டு சோசியல் மீடியா பக்கம் கொண்டு வரது அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இப்போவும் இவங்க 2 பேத்துக்குள்ள என்ன சண்டை, செட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. பிரியங்கா அவர்களோ பர்சனலாக எனக்கு பல வருடங்கள் தெரியும். நானும் அவங்களும் ஒரு ஷோவில் ஜட்ஜஸாக ஒன்றா இருந்திருக்கோம். அண்ட் அப்பயுமே அவங்க யார் என்ன இப்போ தப்பு பண்ணாலுமே அதை எடுத்து சொல்லுவாங்களே தவிர நீங்கள் இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கன்னு சொல்லி டாமினேட் பண்ணது கிடையாது. கூட இருந்த எங்களையுமே அண்ணன் மாதிரி தான் கவனிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட இயல்பே அதுதான். மேபி ஏதாவது சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க, அது அவங்களுக்கு ஹட் ஆகியிருக்குமோ என்னவோ அப்படிங்கிற மாதிரி இவருமே லைட்டாக பிரியங்காவுக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருந்தார். அண்ட் இவர் பேசியிருந்த இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் இவங்க 2 பேத்துக்கு ஆதரவாக பேசுகிற நிறைய பேர் வந்துட்டு பிரியங்காவுக்கு ஆதரவாக பேசுகிறத பார்க்க முடியுது. சமீபத்தில் வெளியாகி இருந்த ஸ்டார் மியூசிக் அந்த ப்ரோமோவுமே பார்த்தீங்கன்னா பச்சையாகவே எல்லாருமே வந்து சொம்படிக்கிறாங்க அப்படிங்கிறதும் நல்லாவே தெரியுது. ஸோ இதில் முழுக்க மணிமேகலைக்கு அகைன்ஸ்டாக சேனலும் டீமும் மாறி இருக்கு அப்படிங்கிறதும் தெரியுது. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். இது ஒரு புறம் இருக்க ஆக்டர் ஜெயம் ரவி அவர்கள் சமீபத்தில் அவங்களோட மனைவி ஆர்த்தி அவர்களை விவாகரத்து பண்ண போகிறேன் அப்படின்னு நோட்டீஸ் ஒன்று விட்டுருந்தாரு. அண்ட் அதற்கு முக்கியமான ரீசனாக யாரோ என்னென்னமோ சொல்லி வந்துட்டு இருந்த நிலையில் தற்போது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்குது என்ன அப்படின்னா, அவங்களோட தோழியான கெனிஷா அவர்களோட அவருக்கு ஏற்பட்ட பழக்கம் தான் இவங்க பிரியறதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. இடையில் அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அதில் அவர் ரொம்பவே கோவமாக என்ன பேசியிருந்தாரு அப்படின்னா, ஆர்த்தி அவர்கள் இந்த நியூஸே எனக்கு தெரியாது, ஒருதலை பட்ச கருத்தோடு நான் பேசியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் பல முறை அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். அவங்க தரப்புலேருந்து எந்த ஒரு பதிலும் வரலை. நான் லீகலாக ஆக்ஷன் எடுத்திருக்கேன், அது அவங்களுக்கு தெரியும். இருந்துமே அவங்க இப்படி சொல்கிறது எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் என்னோடய பிரிவுக்கு காரணம் என்னோட தோழி கெனிஷா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க. எப்படி தான் மனசு வந்து பேசுகிறாங்களோ தெரில. அவங்க வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட். அந்த பெயின்லேருந்து என்னை வெளியே கொண்டு வரதுக்காக தான் அவங்க என் கூட இருந்தாங்களே தவிர மற்றபடி எதுவும் கிடையாது. என்னோடய பையன்களுக்காக நான் பொறுமையாக இருக்கேன், சட்டத்தை நம்புகிறேன், நியாயமான முறையில் எனக்கு தீர்ப்பு கிடைக்கும்னு ரொம்பவே கோபமாக பேசியிருந்தார். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.